எல்லாரும் வந்தது மிக்க சந்தோஷம். நாம அறிந்த வண்ணமாக ரோமர் புத்தகத்திலிருந்து படித்து 40 பாகம் முடித்து 41வது பாகத்திற்குள்ளாக 41 பாகம் எடுத்திருக்கிறது. 40 எடுத்து 41க்குள்ளாக. இதனால ரோமர் 13ஆம் அதிகாரம் ஒரு சின்ன ட்விஸ்ட். 12லேருந்து 13க்கு வரும் பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை இதுல பார்க்கலாம். ஏன்னா ஒரு முக்கியமான 13ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான காரியம். அரசாங்கத்தை குறித்தும் வேலையை குறித்தும் எப்படி டீல் பண்ண வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதிகாரம் 13 பாகம் 41வது பாகத்திற்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இதுல மொத்தம் 14 வசனங்கள் இருக்கிறது. இந்த 14 வசனங்களும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 7 வசனங்கள் ஆளும் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அரசாங்கத்திற்கு நாம எப்படி இருக்க வேண்டும். இது ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். 2வது, அன்பின் மூலம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அன்பின் மூலம் அப்படின்னா அடுத்தவர்களிடம் காட்டும், உங்க நெய்பர் உங்களுக்கு அடுத்த ஒரு இடத்துல காட்டும் அன்பின் மூலம் நாம் எப்படியாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். 11லேருந்து 14 நாம் எப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும். காலம் சமீபமா இருக்கிறபடினால நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 3 பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதல் பகுதி அரசாங்க அதிகாரிகளிடம் எப்படி இருக்க வேண்டும், அந்நியரிடம் எப்படி இருக்க வேண்டும், நம்மிடம் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறது. ஒரு முக்கியமான காரியம் இது. ஏன் இவ்வளவுதான் நான் சொல்றேன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது நம்ம கண்கூடாக காண்கிறோம். சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, குழந்தைகள் அறியாமையினால அண்மையில சும்மா இல்ல நெருக்கடியில நசுங்கி செத்துருக்கிறாங்க. காரணம் வேற ஒண்ணும் இல்ல, சினிமா மோகம். எந்த ஒரு நபரும் பெரிய பிரபல்யமான இல்ல நன்மை செய்தவரோ அல்லது ஒரு சிறந்த பேச்சாளரோ அல்லது மெத்த படித்தவரோ அல்லது ஒரு பெரிய தியாகியோ ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சினிமா நம்முடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் எப்படி செயல்பட வேண்டும்? ஏன்னா மற்ற கிறிஸ்தவர்களை தவிர வேற யாருக்குமே டீச்சிங் கிடையாது. அரசாங்க அதிகாரிகள்ட்ட எப்படி செயல்படும் டீச்சிங் கிடையாது. எல்லா நாளும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏமாத்துறவர்கள் தான் இருப்பானே தவிர நேர்மையாக செயல்படுகிற நபர்களையும் பார்க்க முடியாது, அதிகாரிகளையும் பார்க்க முடியாது. பவுல் இதை மனதில் வைத்து எழுதுகிறார். அதான் 13ஆம் அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரிகளுக்கு, அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவுள். இந்த மேலான எந்த மனுஷனும் இன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களை தவிர வேற எங்கேயும் மொராலிட்டி டீச்சிங் கிடையாது. கோயில் டெம்பிளுக்கு போவாங்க, எல்லா இதுகளுக்கும் போவாங்க, பாரம்பரியமாக செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் சொல்லுவாங்களே தவிர உள்ளான மனிதர்ல நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு போதனை இல்லை. அதான் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற காரியங்கள். இப்போ அண்மையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கரூர்ல இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய நாட்டை ஆள வந்தாலும், இப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுத்தாலும் நம்முடைய அரசாங்கம் எல்லாம் சீரழிந்து விடும்பா. கண்கூடாக நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். தவறு செய்தவனை சார்ந்து ஒரு மேல் அதிகாரம் உள்ள ஜனங்களும் இருக்கிறாங்க. இப்ப இந்த காலகட்டங்கள்ல நாம கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையா இல்லைன்னா நாட்டுக்கு க்ஷேமம் வர முடியாது. அதனால சொல்ற, எந்த மனுஷனும் யாரா இருந்தாலும் சரி, உனக்கு மேல அதிகாரம் உள்ளவன் அவன் நல்லவனோ கெட்டவனோ நீ கீழ்ப்படியணும். அதான் சொல்றாரு.
ஏன்னா தேவனால என்று ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதான் பவுல் எழுதுகிறார். So you need to be submissive to the government authorities. அதில் அதிகாரத்திற்கு ஏத்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு ஏத்து நிற்கிறான். அதாவது நீ அவன் மோசமானவனோ இல்லையோ அது இல்லை, அதே அவனுக்கு கீழ்ப்படியணுங்கிறார். நீ அவனுக்கு ஏத்து நிற்பதும் சரி, தேவனுக்கு ஏத்து நிற்பதும் சரி. அப்படி ஏத்து நிற்கிறவர்கள் எதுக்கு? அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்கள் தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியை ஒருத்தன் செய்யும் போது அவனுக்கு பயங்கரமான அந்த அதிகாரி வந்து அவனை ஒண்ணும் சொல்ல மாட்டான். ஆனா துர்க்கிரியை செய்யவனுக்கு தான் அவன் பயங்கரமா இருப்பான். ஆகையால் அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். 4வது வசனம். அதாவது நீ நன்மை செய்தன்னா உனக்கு புகழ்ச்சி வரும். அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய். அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு ஒழுங்கா ஃபாலோ பண்ணு. நிறைய இருக்குது, சின்ன சின்ன காரியங்கள் இருக்குது கவர்மெண்ட் இதுகள்ல, ரூல்ஸ்ல. டிராபிக் ரூல்ஸ் இருக்குது, நிறைய இடங்கள்ல இதெல்லாம் பின்பற்றுகிறது இல்லை. நமக்கு தெய்வ பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், கடவுளுக்கு இது கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரியை அனுப்படினால் நான் இந்த நிறைய பேர் எதுக்கு எதிர்ப்பாங்கன்னா பயந்து போய் இதனால் தண்டனை வரும், நமக்கு டிக்கெட் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவார்களே தவிர, இங்க இவரு சொல்ல வருகிறது என்னன்னா, அந்த சட்டங்களுக்கு பயந்தல்ல, சட்டத்தை உருவாக்கியவர் தேவன் என்றவருக்கு பயந்து நீ சட்டத்திற்கு கீழ்ப்படி. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரன் எதுக்கு வச்சிருக்கிறான்? இப்ப நீங்க ஒரு ரோட்ல போறீங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக அரசாங்கத்துல உங்களுக்கு டிராபிக் போலீஸ் இருக்கிறாங்க, எல்லாம் சீராக கார்கள் எல்லாம் போக வேண்டும் என்பதற்காக ஊழியக்காரனா வைத்திருக்கிறான். அவன் வந்து உன்னை கண்டிக்கிறதுக்கு தான் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு, நீ தீமை செய்தன்னா உனக்கு தண்டனை தான். ஆனா இதுல தவறான செயல்படுகிற அதிகாரிகள் உண்டு. இப்ப நீங்க டிராபிக்ல போறீங்க, வேணுக்குள்ளே நிறுத்தி காசு போடுங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் பண்ணுவான், வேற வழி இல்லை. ஆனா அதற்குரிய பலனை தேவன் கேட்பார் அவனிடத்துல, நீ நியாயம் கேட்க முடியாது. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. அதாவது லீகலா ப்ராப்பரா எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதமாக, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாகத்தான் அவன் தேவ ஊழியக்காரன், அவன் தேவனுடைய ஊழியக்காரன். நோ மேட்டர் வெதர் இஸ் எ கிறிஸ்டியன் ஆர் இந்து ஆர் முஸ்லிம், எல்லாருக்குமே இந்த பதவியை கொடுத்தது தேவன். கிறிஸ்தவர்கள், அதனாலதான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு மேல நிறைய ஊர்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவுக்கு கிறிஸ்தவர் மேல ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரன். அவன் என்னன்னா, ஒருத்தன் நான் இதுதான் டிராபிக் வயலேஷனையே நான் எக்ஸாம்பிளா கொண்டு வரேன். அவன் நீங்க டிராபிக் ரூலை வயலேட் பண்ணும் பொழுது அவன் மேல கோவப்படுவான், அவனுக்கு டிக்கெட் அடிப்பான், நீ போகலன்னா அடிச்சு நிறுத்தக்கூடியவனும் உண்டு. ஏன்னா நீதியை செலுத்த சும்மா வந்து ரோட்ல அடிக்க மாட்டான். என்ன அநியாயம் நடக்குது பாருங்க ஊர்ல. போலீஸ மதிக்கிறது இல்ல, அரசாங்க அதிகாரிகளை மதிக்கிறது இல்ல, அவன் நல்லவனா இருந்தாலும் அவனை காசை கொடுத்து அவனை கெடுக்கிறது, இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதுல கிறிஸ்தவர்கள் தேவனுக்கும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்த வேண்டும்.
அவன் நீதியை செலுத்துகிற தெய்வ ஊழியக்காரனா இருக்கிறானே. அப்படித்தான் சொல்ற பாருங்க, நீங்கள் கோபாக்கினை நமக்கு மாத்திரம் அல்ல, அவன் நம்மளை தண்டிச்சிருவானு, அவனுக்கு ஃபைன் போட்டுருவானு, அதனால நான் இது பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லை. உன்னுடைய மனசாட்சியை சொல்ல வேணும். அவன் அதிகாரி, தேவனால் உருவாக்கப்பட்ட அதிகாரி, நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று மனசாட்சி சொல்ல வேண்டும். அதனாலதான் இதற்காக நீங்கள் வரி கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிறாங்க, அவங்க வரியை கலெக்ட் பண்றாங்க. யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரி செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையை செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். எல்லாம் கிளியரா சொல்றாரு. நீ டாக்ஸ் பே பண்ணணும், ரெவன்யூ பே பண்ணணும், யார கனம் பண்ணணுமோ மேலதிகாரிகளை கனம் பண்ண வேணும். எப்பவுமே எனக்கு என் கூட வேலை பார்த்த என்னுடைய பாஸ் ஒரு டாக்டர் உண்டு, அமெரிக்கன். நான் அவரை விட்டு, அவரோட சவுதி அரேபியால அராம்கான்னு ஒரு கம்பெனில இருந்து வேலையை விட்டு நான் அபுதாபிக்கு போறேன். அவர் அந்த அமெரிக்கன் டாக்டர் சோ நைஸ், டாக்டர் ரிச்சர்ஸ்னு பேர். அப்ப நான் அங்கிருந்து போகும்போது அவர்கிட்ட ரொம்ப வேதனைப்பட்டேன். ஐ டோன்ட் நோ எங்க புது பாஸ் எப்படி இருப்பாரோ தெரியல டாக்டர் அப்படின்னு. இப்ப அவர் என்கிட்ட சொல்லி கொடுத்த ஒரு பாடம், நீ நல்லவனாயிரு, நீ இருக்கிற வண்ணமாயிரு, உனக்கு வரப்போகிறவரும் அதே மாதிரி நல்லவனா இருப்பார். அதே மாதிரிதான் போன இடத்துல எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஈராக்கி டாக்டர், ரொம்ப வெரி நைஸ். காரணம், நம்ம கனம் பண்ண பழக வேணும். வேதத்துல இருந்து சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். தானியல் எடுத்துக்காங்க. சரி, தானியல் 2ஆம் அதிகாரம் பாருங்க. பின்பு தானியல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு எந்தெந்தைக்கு உள்ள சதா காலங்களில் சோத்திரம் உண்டாவதா. இவன் இருக்கிறது புறஜாதிகள், எங்க பாபிலோன்ல இருந்துகிட்டு இருக்கான். அப்ப ராஜா கூப்பிட்டு கேட்ட பிற்பாடு பதில் கொடுக்கிறான். அந்த இதுக்கு, சொப்பனத்திற்கு கிளியரா அடிக்கிறான் பாருங்க. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். யாரா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம சில நேரங்கள்ல நீங்களும் நானும் எல்லாருமே பயாஸ்டா இருப்போம். மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்ததா இருந்தா நமக்கு பிடிக்காது. இந்த அரசு மாறணுமே, இப்படி மோசமா இருக்குதே, நம்ம அடிச்சுடா இப்படின்னு அடிப்போம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வைங்க, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன். அப்படின்னா தேவன் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரவில்லை. ஆனா நாம் அதுல ஞானமா நடந்து கொள்ள வேண்டும். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் தேவன். எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அதுதான் என்ன நடந்தாலும் ஆல்வேஸ் நம்ம இதுல, வீட்டுல, பர்சனல் லைஃப்ல, எல்லாவற்றிலும் ஒரு ஒரு இஷ்யூக்குள்ளாக நம்ம போகும்பொழுது நல்ல ஞாபகம் வைங்க, இவைகள் எல்லாம் மாற்றுகிறவர், நடத்துகிறவர். அவருக்கு மறைவான நிறைய பேர்கிட்ட நான் பேசும்பொழுது இப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் அவர் பண்ணுகிறவர். பிலாத்து கேட்கிறான் இயேசு கிட்ட. அப்பொழுது பிலாத்து, அவன் பெரிய அதிகாரி, கவர்னர், அவன் ரோம அதிகாரி. அவன் இயேசு கிட்டக்காரன், உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா? ஆனா ஏசப்பா நல்லா அறிஞ்சிருந்தார். பவுலை காட்டிலும் என்ன கேட்டீங்கன்னா அதிகமாக அறிந்திருந்தார். அந்த பிலாத்துக்கு ஏற்ற பதிலை கொடுக்கறத பார்க்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது.
இப்ப நீங்களே எடுத்துக்காங்களேன், நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிறோம். இது நம்ம பிலாத்துவ மாதிரி ஒருத்தன் நமக்கு எதிராக வந்து சொல்லுகிறான், அதிகாரம் உண்டுன்னு உனக்கு தெரியாதான. ஆனா இயேசுப்பா அழகா சொல்றாரு, உமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்னுடைய தேவன். அவரு அனுமதிச்சாத உண்டு, என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. அவரு அனுமதிச்சதுனாலதான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். பிதா அனுமதிச்சதுனால. இது அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான், எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் செய்தேன் அப்படின்னு. ஒண்ணு நல்ல ஞாபகம், எல்லா அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து வரும், யாரா இருந்தாலும் சரி. ஒரு மனுஷன் உங்களை வந்து ஃபைன் போடுறான் அப்படின்னா தேவன் அனுமதித்திருக்கிறார், அவ்வளவுதான். நியாயமான முறையில வரும் பொழுது தேவன் அனுமதித்திருக்கிறார், சரின்னு ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதுதான். ஒரு இடத்துல இவன் தாவீது சொன்னான்ல, சீமேயின்னு ஒருத்தன் இஸ்ரேல் வம்சத்தான் தாவீதை தூஷித்து கொண்டே வந்தான். கெட்ட வார்த்தை சொல்லி மோசமான முறையிலும் திட்டிட்டு வரும் பொழுது கூட உள்ள படைத்தளபதி சொன்னான், அவனை ஒரே சாத்திரட்டா அப்படின்னு. இல்ல அப்ப தாவீது அழகான பதில கொடுத்தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தேவன் அனுமதிச்சிருக்கிறத அவன் பேசுறதுக்கு. சரி, அது மாதிரி நிறைய சம்பவங்கள் வேதத்துல நீங்க பார்க்கலாம். யோசேப்பு எடுத்துக்காங்க, பார்வோனுடைய காலத்துல வேலை பார்த்தவன், அவரு கீழே அவரு ஒரு பேகன் ரூலர், புறஜாதியான ஒரு ராஜா. ஆனால் தேவன் கொடுத்த ஞானத்தினால் எகிப்தை ஆளுவதற்கு யோசேப்பு தேர்ந்தெடுக்கப்படுகிறான். ஆனா அவனுக்கு கண்ட்ரோலு கீழே தான் இருக்கா. இல்ல, நான் எனக்கு பரலோக தேவனுக்கிட்ட தான், நான் உங்களுக்கு கீழே இருக்க மாட்டேன், அப்படி கிடையாது. பிகாஸ் he is a man of God, அவன் தேவனுடைய மனுஷானபடினால உலகத்தின் ராஜாவுக்கு கீழ்ப்படியணும். டேனியல் எடுத்துக்காங்க, மேடோ பெர்சியா ஆட்சி காலத்துல பாபிலோன்ல. ஆனா ஒண்ணு, தேவனுக்கு அடுத்த விஷயங்கள்ல அவங்க வேற மாதிரி இருந்தாங்க, அதான் வித்தியாசம். தேவனுக்கு அடுத்த விஷயங்கள் தவிர புறஜாதி ராஜாக்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள்னு நான் ஒரு லிஸ்ட கொடுத்திருக்கிறேன். தேவனுக்கு அடுத்த விஷயங்கள் அப்படின்னா, தேவனை தொழுது கொள்ளக்கூடாது, என்னை தான் தொழ வேண்டும், அது தவறு. அது நம்ம அது செய்ய முடியாது, செய்யவே முடியாது. தேவனுக்கு அடுத்த விஷயம், இப்போ தானியேல் எடுத்துக்காங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோசேப்பு, எல்லாரும் எடுத்தாலுமே தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல வந்து அவங்க தேவன் தான் தொழுது கொண்டாங்க. அந்த இடத்துல நோ காம்ப்ரமைஸ். என்னதான் தொழுது கொண்டு நான் வச்சு சிலைவை தொழுது கொண்டு அவங்க கம்ப்ளீட்ல ரிஃப்யூஸ்ட். நீதிமொழிகள் சொல்லுது, என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. அப்போ புறஜாதி ராஜாக்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த விஷயத்துல? அரசாங்க விஷயங்கள்ல. ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை புறஜாதி ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு நீ கொடுக்க முடியாது, நானும் கொடுக்க முடியாது. ஒருத்த வந்து உங்களை கட்டாயப்படுத்துறான்னு வைங்க. ரோம சக்கரவர்த்தி அப்படிதான் இது பண்ணானுங்க. நான் நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். நீ என்னதான் வணங்கணும் கொண்டு விடுவேன். எல்லாருமே ஒருத்தர் கூட வழங்கலையே. கழுமரத்தில் ஏற்றப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். காரணம் அதான் நான் சொல்ல வருகிறது. தானியேல் எடுத்தீங்கன்னா சிலையை வணங்கல. ஆனா கீழ்ப்படிஞ்சான். சிங்க கோயில போடணுமா, நான் கொண்டு போடுங்க, நான் போறேன், ஏத்து நிக்கல.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களதான் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவரா இருக்கிறார், ஆனா நான் ஒன்னும் வணங்க மாட்டேன். அதனால நீ ஒரு அரசியல் அதிகாரிகள்கிட்ட போய் தேவனை கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்காத. ஐயா எங்களுக்கு கடவுள் மாதிரி அந்த முகஸ்துதியானதுகள்லாம் வேண்டாம். அதே மாதிரிதான் யோசேப்பு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன வணங்க மாட்டேன்ட்டாங்க. கம்ப்ளீட்லி பிளண்ட்லி தே ரிஃப்யூஸ்ட். ஜஸ்ட் மினிட், நான் ஒரு சின்ன டேப்லெட் எடுத்துட்டேன், அலர்ஜி இதாயிடுச்சு. ப்ளீஸ் பி ஆன் த லைன், பி ஆன் த லைன் ப்ளீஸ். சாரி, தொடங்கும் போது நல்லாதான் இருந்து திடீர்னு அடிக்கடி இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி. ஓகே, அப்போ இந்த ஜனங்களை யாருமே யோசிப்பு எடுத்தாலும் அப்படிதான், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பார்வோனுக்கு கொடுக்கவில்லை. ஆனா தேவனுக்கு உண்மையாக இருந்தான், அதனாலதான் அவனால ஆட்சி செய்ய முடிஞ்சது. அதனாலதான் என் மகனே நீ கர்த்தருக்கு ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரர்களோடு கலவாது. இன்னைக்கு நடக்கிறது என்ன நீங்க பாருங்க. ஏன்னா நிறைய ஜனங்களுக்கு யாருன்னு கடவுள்னு தெரியாது. கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கக்கூடாது. இப்ப யாரு தெய்வம் யாரு தெய்வம் இல்லைன்னு தெரியாதனால சின்ன வாலிப பிள்ளைகள் எல்லாம் சீரழிந்து, என்ன ஒரு ஒவ்வொருத்தருடைய பேட்டிகளை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா யோசேப்பு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாருமே தாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அவங்க அறிந்திருந்தாங்க. நிறைய ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படிதான் அந்த ஜீவனை விட்டாங்க. முடியாது, நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, அந்த கனத்தை தேவனுக்கு தான் கொடுப்பார்களே தவிர தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனிதர்களுக்கு கொடுப்பதில்லை. மனிதர்கள்லாம் புகழ்ந்தாங்க ஒரு ஏரோது ராஜா, இது மனித சத்தம் அல்ல தேவ சத்தம். அவனும் பயங்கரமா வஸ்திரம் எல்லாம் ஒருத்தி, மிடுக்கான வஸ்திரம் எல்லாம் ஒருத்தி, நான் போன தடவை கூட காட்டினேன், புழு புடுத்து செத்தான். நல்ல ஜெபம் பண்ணுங்க நம்ம, ஏன்னா நம்ம பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களுக்கு பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு குழந்தை வாலிப பிள்ளை, ஒரு 13 வயசு தான் இருக்கும், அது சொல்லுது நான் அந்த சோன்சோ நடிகரை பார்க்கும்போது எங்க 2வது அப்பாவை நான் பார்க்க போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்ன எதுக்கு ஏன் தெரியாதா உங்களுக்கு? எப்படி நாம் வாழ வேண்டும், யாருக்கு கனம் கொடுக்க வேணும், ஒரு தெய்வ பயம் மனதுக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குமானால் யோசிச்சு பாருங்க, இன்னும் சிந்திக்கும் திறன் கூடும். ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க இந்த சினிமாக்கள், மாயையில சீரியல்ல அவங்கள மாட்டி அவங்களுக்கு ரோல் மாடல் அதுதான். ரொம்ப இதா இருக்கும். ஒரு டாக்டர் ஆண்டவர் பேசுறாரு, எங்க இந்தியா எவ்வளவு முன்னேறின நாடு, ஒரு பெரிய டாக்டர், அவர் பெரிய டாக்டர், எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கும்போது அவர் தமிழ் டாக்டர் வேற.
அப்ப நாடு இந்தியா எவ்வளவு முன்னேறுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஞாபகம் இருக்கா? எம்ஜிஆர் பாடினாரு தெரியுமா? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இந்த பாட்டை பாடி அவருக்கு ரோல் மாடல் யாரு? நடிகர். அதை வச்சு இந்தியாவை சொல்றாரு. பெரியவங்க, படிச்சவங்க. காரணம் தெய்வ பயம் இல்லாமல் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, சங்காரமாகி கொண்டிருக்கிறாங்க. அதனால நாம தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிஞ்சுதான், அதுதான் தேவனுடைய கட்டளை. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு கொடுக்க முடியாது, அந்த ஸ்தானத்துல அவர்களை வைக்க முடியாது. ஒருவேளை அரசாங்க அதிகாரிகள் வந்து தேவனை நீ மகிமைப்படுத்த, என்ன தேவனுக்குள்ள கனத்தை எனக்கு கொடுன்னு சொன்னா, நீங்களும் நானும் ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு அவன் காலில் விழக்கூடாது. ஃபுல் ஸ்டாப். தேவனாக கூட பலத்தை கொடுப்பார் சமயத்துக்கு தப்பித்துக் கொள்ள. அதனாலதான் நிறைய வடநாடுகள்ல எல்லாம் என்ன சொல்றாங்க, இயேசு தெய்வம்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். எல்லாம் ரெடி டு கேஸ், ஐ அம் ரெடி டு டை. எய்த்துல என்ன சொன்னாங்க, இந்த கடற்கரை லிபியால கடற்கரை ஓரத்துல எல்லாரையும் முழங்கால வச்சு சுட்டு கொள்ளல. அவங்ககிட்ட கேட்டது என்ன? இயேசு தெய்வம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் ஒன்னு விட்டுறேன். அரசாங்க அதிகாரிகளுக்கு யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் கீழ்ப்படியணும், கனப்படுத்தணும், மரியாதை செலுத்தணும். அதுக்காண்டி சொல்லி நான் விசுவாசி, நான் கிறிஸ்டியன், நான் ஹெவன்லி சிட்டிசன், அதனால உனக்கு மதிக்க முடியாது, அந்த பேச்செல்லாம் கூடாது. யூ ஹாவ் டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துதான் ஆகணும், எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும். முன்னாடி ஒரு அதிகாரி இருந்தார், அரசாங்க அதிகாரி, பெரிய அதிகாரி. அவருக்கு போலீஸ் அதிகாரி, அவர் பேர் சொல்ல விரும்பல. அவருக்கு ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒரு மனிதன், பியூன், அட்டெண்டர். அவரு பெல் அடிச்சாருன்னா, சாரி, அந்த அரசாங்க அதிகாரி பெல் அடிச்சாருன்னா ஐயான்னு போய் இப்படி நிற்பார். ஆனா இந்த அதே நபர் ஞாயிற்றுக்கிழமையில அந்த அரசாங்க அதிகாரி அந்த பியூனு முன்னால எப்படி நிற்பாரு. ஏன்னா அவர் போகக்கூடிய சர்ச்சில் பாஸ்டர் அந்த பியூன். அந்த பியூன் வந்து அன்னைக்கு, நான் பாஸ்டர், நீ போலீஸ் அதிகாரி இருக்கலாம், நான் உனக்கு மேலான பாஸ்டர் அப்படின்னு மதிக்காம நடந்திருக்கலாம் அந்த அதிகாரிய, மேலதிகாரிய. ஆனா அப்படி இல்லை. காட்சி மாறுமா? ஞாயிற்றுக்கிழமையான காட்சி மாறிவிடும். அதே மாதிரி அதிகாரியும் தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்படுகிறத பாருங்க. நான் ஒரு பெரிய அதிகாரின்னு சொல்லி இவர் முன்னால முழங்கால் போட மாட்டேன்னு இல்லை. அதான் கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அவன் பியூன் தானன்னு சொல்லி எளிவாகவும் நடத்தி இருக்க மாட்டார். அதுதான் அரசாங்க அதிகாரத்துல, நீங்க ஒரு அரசாங்க அதிகாரத்துல ஒரு பதவியில இருக்கும் பொழுது அவங்களுடைய குவாலிபிகேஷனை பார்த்து இழிவா நடத்தாதுங்க. அவங்களும் தேவனுடைய பிள்ளைகளும் சொல்லி நடத்துங்க, வெதர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரிலிஜன், எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும். கிறிஸ்தவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், மற்றவனுக்கு எல்லாரும் ஈக்குவல். ஏன்னா எல்லாருமே we come under the creation of God.
கீழ்ப்படிய வேண்டியதற்கு கட்டாயம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆனா தேவனுக்குரிய இடத்தை, அதான் பரிசேயர்கள் இவரை இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பிடிச்சிடலாம், ஒரு தப்பு கண்டுபிடிச்சிடலாம். எப்படியாவது ஒரு நிமிஷம் அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்த முடியும். யார? இயேசு கிறிஸ்துவ. தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்துல அனுப்பினார்கள். அவர்கள் வந்து கேட்காங்க, போதகரே ரொம்ப அழகா பிரைஸ் பண்ண ஒரு தூக்குறானுங்க, நீ சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவர் ஆகையால் எவரை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்று அறிந்திருக்கிறோம். அந்த காலத்துல சீசர் ரோம சக்கரவர்த்தி இந்த இருக்கு பாருங்க, இதுதான் சீசருடைய காயின். இவர் ரோம சக்கரவர்த்தி, ரோம ஆட்சியின் கீழ் இஸ்ரேல் இருக்குது. அப்போ இவரை எதுக்கு வரி செலுத்தணும்? இப்போ மீன்பிடி துறையில மத்தேயு இருந்தார், ஆயக்காரர்கள் அதான் சேர்ந்தாங்க. ரோமர்களுக்கு பணத்தை கலெக்ட் பண்ணி ராயனுக்கு கொடுக்கணும். அப்ப ஏசப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டு இவரை ஆளை டிராப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதனால் நமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இவர் புத்திசாலி நம்மாள். அவர்கள் துர்க்குணத்தை, இது ஒரு துர்க்குணம், மாயக்காரரே நீ என்ன சோதிக்கிறீர்கள்? காசு எடு, வரி காசு எடு. அவரிடத்தில் பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இதுதான் அந்த பணம். இந்த காயின் எடுத்து கையில கொடுத்தாச்சு. கையில கொடுத்தோன்னா வாங்கினார். இதை காட்டிட்டு அவங்க கண்ணு முன்னாலே காட்டிட்டு சொல்றாரு, இந்த சொரூபம் மேலிடத்தும் யாருடையது என்று கேட்டார்கள். இதுதான் அந்த காலத்துல இருந்த காயின். சொரூபத்தை பாருங்க, பக்கத்துல சீசர்னு எழுதி இருக்குது. அதாங்க அவங்க சொல்றாங்க, சீசருடையது. யாருடையது? ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடையதே தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அது என்னது? தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்றார். ஏன்னா டெம்பிள் காயின் வேற. இந்த நாட்கள் டெம்பிள் காயின் செப்பரேட்டா இருக்கும், அதை எடுத்து ராயனுக்கு செலுத்த முடியாது. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அரசாங்க அதிகாரிகளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நீங்கள் செலுத்துங்கள், அதே நேரத்தில் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நீங்கள் செலுத்துங்கள். இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் பேதுரு எழுதுகிறார், நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிமித்தம், கர்த்தர் தான். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்காரனும் சரி, சீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினியையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். டோன்ட் ட்ரை டு எஸ்கேப். ஒரு டாக்ஸ் இருக்குது, பே பண்ணணும், டைம்ல பே பண்ணணும், இல்லைன்னா நீங்க ரிக்வஸ்ட் கொடுக்கணும், இல்லை முடியாது நான் நெக்ஸ்ட் மந்த் பே பண்ண. இந்த மாதிரி டாட்ஜ் பண்ணி அவங்கள அலக்கழிக்க கூடாது. செய்ய வேண்டிய காரியங்களை நேர்மையா செய்து முடித்து விட வேண்டும். ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு 20,000 ரூபாய், ஒரு 20,000 பே பண்ண போறீங்க. நீங்க 20,000 கொடுக்குறீங்க, அவன் நினைச்சுக்கிட்டான் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இல்ல 30,000 இருக்குன்னு 10,000 திருப்பி கொடுக்குறான்னு வைங்க, பை மிஸ்டேக்கா அது வாங்கிட்டு வந்துடாதுங்க, திருப்பி கூப்பிட்டு கொடுத்துடணும்.
இல்ல வீட்டுல வந்து செக் பண்றீங்க. எக்ஸ்ட்ரா பணம் இருக்குன்னா அதை திருப்பி போய் கொடுத்து விடுறதுதான் நமக்கு, இல்லைன்னா இன்னொரு பக்கம் பக்கம் போயிடும். நம்ம நினைச்சிடுவோம் கிடைச்ச வர லாபம்னு சொல்லி. சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது கூட நான் நிறைய தடவை எனக்கு நடந்திருக்கு. ஒரு தடவை இப்படிதான் நான் ஒரு, அப்போ அங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லாம் பிலிப்பினோஸ் தான் அந்த கவுண்டர்ல இருப்பாங்க. பேலன்ஸ் கொடுத்தாச்சு. அந்த அம்மா என்ன செய்துச்சுன்னா ஒரு 100 கிராம்ஸ் பை மிஸ்டேக்கா எனக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு, நான் அந்த ரூபாய் எடுத்துட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு 100 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லதுக்குள்ள அதுக்கு கோவம் வந்துட்டு, வாட், நான் என்னவோ பெரிய அதுகிட்ட இதை குத்தம் கண்டுபிடிக்கிற மாதிரி. நான் சொன்னேன், நீ 100 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்க, நான் பேசாம போயிடட்டா அப்படின்னு. அப்பதான் வேணும் கொள்ளு, அதாவது நான் பேசாம போயிட்டு போறதில்லை. நீ எனக்கு 200 பேலன்ஸ் தரணும்னு 300 கொடுத்துருக்க. ஐயோ ஐயோ சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐ தாட் யூ கேவ் மீ திஸ் மச், ஐ கேவ் யூ 100 மோர், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் போயிருக்கலாம், போயிருக்கோம், நமக்கு நல்லதா இருக்கும். 40 ரூபா தேவையில்லை இருக்குன்னு வைங்களேன், நல்லதா இருக்கும். இன்னொரு இடத்துல பிச்சுட்டு போயிடும். அவங்க கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள், நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள். உங்களுக்கு நிறைய அன்றாட லைஃப்ல இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, நஷ்டமே ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களை வைத்துவார். நானும் ஒரு சகோதரன் ஒருத்தன் 2 பேர் டாக்ஸில ஒரு தடவை வந்துகிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்து நாட்டை சேர்ந்த ஒரு நபர் அவர். அப்போ 2 பேரும் டாக்ஸில ஏறியாச்சு. ஏறின உடனே கீழே பார்க்க 1 திராம், 1 திராம்னா இப்போ உள்ளதுக்கு 20 ரூபா, அப்போ அங்க உள்ளது திராம். டாக்ஸில 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து, அந்த 1 திராம பார்த்ததும் அவன் எக்ஸைட் ஆகி ஒரு காலை வச்சு அமுக்கி பிடிச்சுக்கிட்டான். நான் வந்துட்டு சொல்றேன், அதை எடுத்து இவனுக்கு டிரைவர் கையில கொடுக்கறது வேண்டாம் நமக்கு அப்படின்னு. கேட்க மாட்டான். நம்முடைய காசு இல்லை, அவன் காசோ இல்லையா, அவன் வண்டியில இருக்குது. இன்னொரு முறை இப்படிதான் நாங்க பைபிள் ஸ்டடி நடத்த போறோம் டாக்ஸில. அங்க போனா ஒரு பெரிய பின்னால ஒரு சூட்கேஸ் எக்ஸ்பென்சிவ். நாங்க வேணா எடுத்துட்டு வந்திருக்கலாம், நானும் அந்த பிரதரும். நாங்க தமிழ்ல முடிவு பண்ணிட்டோம், வேண்டாம் அதை கொடுத்துருவோம், அவன் வேணா போலீஸ்ல கொண்டு சப்மிட் பண்ணிட்டோம், நம்ம அதுல தலையிடும். நம்ம எடுத்துட்டு போக முடியாது, கூடாது. அவனுடைய வண்டியில உள்ள பொசிஷன், அவன் ஒரு பேசஞ்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்துக்கிட்டு. எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அரசாங்க அதிகாரிகளை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போமானால், ஒருத்தன் 10 மாம்பழத்துக்கு காசு வாங்குறதுக்கு பதிலாக 5 மாம்பழத்துக்கு வாங்கிட்டு தெரியாம மிச்சத்தை கொடுத்தா வாங்கிட்டு சந்தோஷமா ஓடி வந்துடாதுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நன்மை செய்தார், வந்து கணக்கு பார்த்து திருப்பி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுங்க. அதனாலதான் நம்ம துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகல விதமான நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமா இருக்கவும், ஒருவனும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும். பாருங்க, அண்மையில் நடந்தது சம்பவத்தை பாருங்க. ஒருவனும் இங்க வாசிட்டு அப்புறம் சொல்றேன், தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. சுத்தி அப்படியே தக்க தக்கத்தான கூட்டம் இருக்கு. இவன் தலையில அவன் ஏறுறான், அவன் தலையில அவன் ஏறுறான், அவனை கொன்னு கீழே குழந்தைய மிதின்னு மிதிச்சு கண்ணெல்லாம் வெளியே வந்துட்டு, பிணத்துக்கு மேல சாடி ஒதுங்கல. அந்த செலிபிரிட்டியை பார்க்கறதுக்கு ஓடுறான், அதுக்கு மேல கீழே விழுந்து சாக போற, செத்து கிடக்குது பணம், அதுக்கு மேலேயும் சாடி பார்க்கணும்னு என்ன அவசரம் இருக்குது? அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியல.
அதுல வர குற்றச்சாட்டு அவன் இவன் நான் யாரையும் சொல்ல வரல. ஆனா நம்முடைய சமுதாயம், நம்முடைய தமிழ் சமுதாயம், வாலிபர்கள் அந்த நாட்கள்ல நம்ம சொன்னோம் பெரிய பெரிய நடிகர்லாம் எல்லாம் சமுதாயத்தை கெடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க. இது அதை விட எதுக்கு பின்பற்றுகிறோம்னு தெரியல, வெறித்தனமா இருக்கிறானுங்க. போற இடங்கள்லாம் வாலிபர்கள், போற இடங்கள் எல்லாம் கும்மாளம் கூட்டம். போஸ்ட்ல கரண்ட் போஸ்ட்ல ஏறுறான், மரத்துல ஏறுறான். எதுக்கு மேல ஏறணும்னு இது இல்ல, என்னத்துக்கு? ஏன் சகலவித நற்கிரியை கிடையாது, துறைத்தனங்களுக்கு அதே கீழ்ப்படிந்து நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா. எவன் நற்கிரியை? அவனுக்கு நற்கிரியன்னா என்னன்னு தெரியாது. சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்க அவர்களுக்கு நினைப்போட்டு. திருப்பி நான் சொல்லித்தரேன், நம்மள நிறைய பேர் சில காரியங்கள்ல அந்த மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ மேல் அதிகாரிகளை வஞ்சிக்கலாம். அப்படி இருக்குமானால் நம்ம அதை உடனடியாக போய் சரி பண்ணிருங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், ஏற்ற வேலையில செய்வார். நம்ம செலுத்த வேண்டிய வரிகள், நாம் செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். இங்கிருந்து உலகத்தோட்டு போகும்போது கடனாளிகளாக இருக்கக்கூடாது. ஒன்னே ஒண்ணுக்கு கீழ்ப்படியக்கூடாது. அது தேவனுக்கு அடுத்த கனத்தை எனக்கு தான் ஒரு மனுஷன் கேட்டான்னா அதை நீ கொடுக்க முடியாது, எந்த அரசாங்க அதிகாரிகளானாலும். அதனாலதான் இந்தியாவில இப்படி ஒரு இதை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க, மதத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. தேவன் விட மாட்டார். அப்படியே விட்டாலும் நம்ம ரத்த சாட்சியை மறிப்பதற்கு கூட தயாரா இருக்க வேண்டுமே தவிர. தானியேல் தெரியும் தப்பிக்க வல்லவரா இருக்கிற. அவன் நேபுகாத் நேச்சர் கேட்டான், ஏய் தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் ரட்சிக்க வல்லவராக இருந்தாரோ? அவன் என்ன சொன்னான்? ஆமா ஐயா, நான் உங்களுக்கு உண்மையா இருந்தேன், பரலோக தேவனுக்கு உண்மையாக இருந்தேன். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முதல் இடம் நான் தேவனுக்கு கொடுத்தேன், ரெண்டாவது இடம் உங்களுக்கு கனப்படுத்தினேன். அதனால என் தேவன் என்னை ரட்சிக்க வல்லவராக இருந்தார். அது ரொம்ப நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தானியேலுடைய வாழ்க்கையில். தானியேலே உன்னை ஒரு ரட்சிக்க வல்லவரா இருந்தது. அது வாசு பாத்திரமா வருது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருந்த. ஆறாதிகாரம் இல்லையா? தானியேலும் வந்தால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போக்க விட்டதில் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் அந்த கட்டளை என்ன? ஜனங்கள் எவனாயிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர, 7ஆம் வசனம், ராஜாவாகிய உம்மை தவிர தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கவையிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை ராஜாட்ட போய் சொல்லியாச்சு. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். அவன் கையெழுத்து வச்சா அவனே மாற்ற முடியாது. தரியு ராஜா இதுல மேதிய பெருசியர் கட்டளைப்படி கையெழுத்து போட்டு ஒரு தடவை முத்திர மோதிரத்தை வச்சு ஒரு சீல் அடிச்சுட்டான்னா அவனே அதை திருப்பி மாத்தணும்னா முடியாது. ஆனா பாருங்க, தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அதான் தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல அது யாரா இருந்தாலும் சரி, நீ தேவனுக்கு தான் முதலிடம் தவிர மனிதர்களுக்கு அல்ல.
தெரிஞ்சுமே தன் மேல் வீட்டறையில போய் எருசலேமுக்கு நேராக பலகைகளை திறந்திருக்க தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். இந்த மனுஷரோட அவளை பார்த்து ராஜாட்ட வந்து, ஐயா இப்படி நீரு கையெழுத்தெல்லாம் வச்சிடலாம், இங்க ஒருத்தன் இப்படி இருக்கிறான். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதிருக்கும் பெருசிருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டது என்றார். அப்பதான் சொல்றாங்க, நீ சிறைப்பிடிச்சு கொண்டு வந்தவன்ல தானியல்னு ஒருத்தன் இருக்கிறான், நீ கையெழுத்து போட்ட பிறகு அதை மதியாமல் தினம் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறான் அப்படிங்கிறார். 16வது அப்புறம் ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து சிங்க கையிலே போட்டார். இவன் ஒருவேளை ரிட்டாலியேட் பண்ணிருக்கலாம், அவன் கீழ்படிங்க, சரி போடணுமா போடுங்க, என்ன என் ராஜா என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா ராஜா என்ன சொல்லுகிறான் பாருங்க, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ராஜாவுக்கே தெரியுது தன்னை விட ஒரு தேவனை அவன் உயர்வாக வைத்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். ராத்திரி முழுவதும் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவரை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். காலையிலேயே ஓடி வர்றான். ராஜா கெபியின் கிட்ட வந்து 20வது வசனம், துயர சத்தியமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, யார் ஒரு பெரிய ராஜா, பாபிலோனுக்கு ஒரு பெரிய ராஜா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க அல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். அப்ப பாருங்க தானியேலுடைய ரிப்ளைய பாருங்க, ராஜாவே நீர் வாழ்க, வாழ்த்தலாம், ஏன்னா கனப்படுத்தணும், அதுதான் அவனுடைய பியூட்டி. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அடுத்தால பாருங்க, அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். யாருக்கு முன்பாக? பரலோக தேவனுக்கு முன்பாக. ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்ட அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ராஜா என்ன சொல்றோம் பாருங்க, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. நீங்க நிறைய இடங்கள்ல, நம்ம வேலை பார்க்கிற இடங்கள்ல மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது இவன் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்பதை ஜனங்க கண்டுகொள்வார்கள். புறமதத்தவர்கள் நம்முடைய குணாதிசயங்கள், நம்ம நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் யாரு அப்படின்னு. பெருமைக்கு சொல்லல, ஒரு முறை ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கும் பொழுது அங்குள்ள ஆரப்ஸ் எல்லாம் சில ஜோக்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. அப்ப நான் எனக்கு தெரிந்த ஒரு அரபி மனிதன் வந்து நல்ல தெரியும், அவர் கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக வேண்டி அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் வந்து அந்த மாதிரி அவங்க சில டர்ட்டி ஜோக்ஸ் எல்லாம் பண்ணுவானுங்க. என்கிட்ட அந்த மாதிரி ஜோக்ஸ் அடிக்கிறார் அவரு. பக்கத்துல உள்ள அந்த இன்னொரு அரபி சொல்றாரு, நோ டோன்ட் சே தட் இஸ் a different man. அவங்களுக்கு தெரியும் யார் தேவனுடைய மனுஷன். பாபிலோன் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு, தரியுவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, மேதிய பெர்சிய ராஜா. அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன். இவர் ஒரு பெருமையில சிலைக்கு வணங்காதவன் கையெழுத்து போட்டார்னு வைங்க. நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரிதான். தேவனை கனப்படுத்த பழகிட்டோம்னா தேவன் நம்ம கனப்படுத்துவார். அதனால எப்பொழுதும் இந்த சோபத்தை நம்ம, உங்க நண்பர்கள் நம்மளை பார்த்து சுற்றி உள்ள இந்த மாதிரி ஜனங்கள், இந்த வாலிப பிள்ளைகள், எனக்கு ரொம்ப, நீங்க அதுக்கான ஜெபம் பண்ணுங்க.
ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல்ல மொராலிட்டி டீச்சிங் கிடையாது, அவங்களுடைய சார்ந்திருக்கிற மதங்கள்ல டீச்சிங் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னு கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பெற்றோர்களும் இந்த மாதிரி சீரழிந்து இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் மூலமாக மற்ற பிள்ளைகளும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். நான் பெருமை சொல்ல, என்னுடைய பேர பிள்ளைகள்லாம் அது they are very much concerned about it. They reveal every time that they are the children of God. ஸ்கூல்லே நல்லா தெரியும். என் பிள்ளைகளும் அப்படி. நாம அதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு நம்ம பிள்ளைகளும் நாமும் தாயும் தகப்பனும் கீழ்ப்படுகிறோங்கிறத அறிந்தாதான் பிள்ளைகள் கீழ்ப்படியும். அவங்க கீழ்ப்படியதை பார்த்தாதான் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியும். அப்படிதான் நம்முடைய நல்ல ஒரு சமுதாயத்தை நம்முடைய ஜனங்களின் மத்தியில உருவாக்க முடியும். நம்முடைய சமுதாயம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஐயா. இப்ப அண்மையில் நடந்த சம்பவம் எனக்கு உண்மையிலே ஐ எம் ரியலி ஹார்ட் புரோக்கன். என் காலம் இல்லை, என் காலம் முடிய போகுது. அடுத்த நம்ம வரப்போகிற சந்ததி எப்படி இருக்கும்? இந்த நாட்கள்ல இந்த பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கணும், எவ்வளவு வாசிக்கணும், எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, டெக்னாலஜி எல்லாம் எங்க போய்கிட்டு இருக்குது. டீச் தம். மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்க. அவன் புறமதத்தான், இந்த வேற சாதி, இன்னொரு இது இருக்கு தெரியுமா, யெகோவா சாட்சி. அவங்க கொடிக்கு கீழே போய் நிற்க கூடாது தெரியுமா? ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அவங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட, யெகோவா சாட்சிக்காரர், ஏன்பா கொடிக்கு கீழே நிற்க கூடாது? அது சில வழிபாடு, அது கனப்படுத்துகிறது. கொடிக்கு அவங்க வணக்கம் ஜனகன பாடும்போது இப்படி எல்லாம் வைக்க கூடாது, ரத்தம் கொடுக்க கூடாது. சில இதுகள்லாம் அந்த தவறான துருபதேச இதுகள்ல இருக்குது. ஏன்? பி கேர்ஃபுல். இந்த மாதிரி சபைகள்லையும் கிடையாதப்பா. ஒரு ஆசீர்வதிக்கிறாரு, வானத்தின் பலனை தர, இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்க தவிர இந்த கேரக்டர் சேஞ்சிங் இது இல்லை. பிள்ளைகள் எல்லாம் டான்ஸ் ஆட விட்டு கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா அதுவும் அப்படித்தான். அவன் அங்க ஆடுறான், இவங்க இங்க ஆடுறான், புகையெல்லாம் போட்டுக்கிட்டு. சபையாரும் ஊழியர்களும் இந்த விஷயங்கள்ல அதிக சிரத்தை எடுத்து பிள்ளைகளை வளர்க்க வேணும். இரண்டாவது பகுதி அன்பு செலுத்துவது. அன்பின் மூலம் நியாயப்பிரமாணத்தை 8-10 2 வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவத கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவத ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதுல அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாய் இருக்கிறது. இயேசு இதை பற்றி ரொம்ப அழகா சொன்னார். உன் தேவனாய கட்டத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறு. 1. இது முதலாம் கற்பனை. 2வது, இப்ப நான் இதுவரை கீழ்ப்படினு பார்த்தோம் அதிகாரிகளுக்கு. 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. அவன் யாரா இருந்தாலும். இவ 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். நமக்கு நல்ல சமாரிய கதை தெரியும். அடுத்த வாரம் அதை அந்த டீட்டெயில் எடுக்கிறவங்களுக்கு. அதாவது
தேவனிடத்துல அன்பு கூறுகிறது போல இன்னைக்கு இந்த ஸ்டாம்பீட் நடந்துச்சு இல்ல, மற்றவங்க மேல அன்பு செலுத்தி இருந்தா அவங்க ஒதுங்கி எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடந்திருக்குமா இல்லையா? அவங்களுக்கு அதை காட்டிலும் வெறி. அதனால சொல்ற, நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. என்கிற அந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். யோசேப்பு நினைச்சிருந்தா அவங்க நண்பர் சகோதரர்கள் மேல பழி வாங்கியிருக்கலாம். அவங்களை அவன் நேசித்தான். ஆண்டவர் முன்னால உங்களுக்காண்டிதான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. See God's perspective. முதலிடம் தேவனுக்கு. யாரா இருந்தாலும், எந்த மதத்தவர்களா இருந்தாலும், உன்னிடத்துல அன்பு கூறுவது போல நம்ம மற்றவர்களை அன்பு கூற அழைக்கிறார். இது நிறைய பேருக்கு செல்ஃபிஷ், சுயநலம் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு, எங்க பார்த்தாலும் சுயநலம் சுயநலம். ஆனா நாம் இப்படி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும், ஆண்டவரே எங்களுடைய சமுதாயம் சீரடைய வேண்டும். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை வைத்து எங்களுடைய ஜனங்களும் எங்களுடைய வாலிபர்களும் முன்னேற வேணும். தலைவர்களை மதிக்க வேணும். கர்த்தரை இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. அன்பு காட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. நல்ல ஒரு சமுதாயத்தை எங்களுடைய குடும்பத்திலிருந்து நாங்கள் உருவாக்க வேணும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாயா. எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. எல்லாரும் ஒருவரை கனம் பண்ணி வாழ. எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் இந்த ஸ்டடி குரூப்ல உள்ளவங்களுக்கு ஏற்படட்டும். இவர்களை பார்க்கிற ஒரு கடைக்காரன் கூட சொல்லணும், என்ன உங்கள பெரிய ஒரு சேஞ்ச் இருக்குதா, என்ன விசேஷம் எப்படி இருக்கேன்னு ஆச்சரியப்படத்தக்கதா. நிறைய பேர் வந்திருக்கீங்க, பல நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறீங்க. வந்திருக்கிற புதுசா கூட வந்திருக்கிறீங்க. எல்லாரையும் இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஐ பிளஸ் ஆல் ஆஃப் தம் ஃபாதர். நல்ல ஒரு குடிமகனாய் இந்த பூமியில காணப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆளுகை செய்ய நம்ம இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வரமே பரவாது. ஆமென். தேங்க்யூ ஆல். வந்த எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் வந்திருக்கிறீங்க.